சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காரணமா? என்ன காரணம்? அதெல்லாம் போக போக உனக்கு புரியும். முதல்ல கிளம்ப. என்கிட்ட நீ என்ன சொன்ன? கல்யாணத்தை நீ முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும்னு சொன்னப்போ சரின்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன் சங்கவி. நான் முன் கூட தான் நிக்கிறேன், எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கலாம் மாட்டேன். ஆனா பெரியவங்க எல்லாம் இருக்கிறப்போ நான் எடுத்து தரேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? வருத்தப்படுவாங்கல்ல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அவங்க வருத்தம் எல்லாம் பட மாட்டாங்க. அப்படியே வருத்தப்பட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. வா, டைம் ஆகுதுல. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு நேரம் நடக்கிறது. என்ன சொல்ல வர? அந்த சந்தர்ப்பத்தை எங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத. அவங்களுக்கு பவித்ரா வேற, நான் வேற இல்ல. உங்க அப்பா அவரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நான் ஸ்ட்ரிக்டா சொல்ல போறேன். நீ செலக்ட் பண்ற புடவைய தான் ஏன் கல்யாணத்துக்கு நான் கட்ட போறேன். டாட். நீ ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ற? இது நல்லாவா இருக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எது சூட் ஆகும்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இந்த விஷயத்துல ஆதியை கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் சொல்லு? சீக்கிரம் பர்ச்சேஸ் முடியணுங்கிறதுக்காக எதையாச்சும் ஒண்ணு ஓகே சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அவனுக்கு டேஸ்ட் கூட கிடையாது. நான் சொல்லிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. என் கல்யாணத்துக்கு நீ எடுத்து கொடுக்கற புடவைய தான் நான் கட்ட போறேன். சரி, லேட் ஆகுது, வா. போ. நீ போ, நான் வரேன். வரதானே? வரேன். சூப்பர். டாக்டர் வாங்க, நீங்களும் வந்து புடவைய பாருங்க. என்ன சீதாமா, அவர் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? அடா, பாக்க தானே கூப்பிடுறாங்க. சிக்கிறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இவன் ஒருத்தன் சும்மா இருடா. நீங்க பாருங்க டாக்டர். ஐயோ, சங்கவிக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நல்லா இருக்குல்ல? அங்கேயும் சில டிசைன்ஸ் இருக்கு. எப்படியாவது இவளை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சிடணும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. அது வேற ஒரு மகேஸ்வரி, நீயும் இங்க வா. ஏன் அப்படி ஒதுங்கி நிக்கிற? வா இப்படி. இல்லம்மா, நீங்க பாருங்க. அட வா மகேஸ்வரி, சங்கவிக்கு எது பொருத்தமா இருக்குன்னு பாரு. வா வா. வா பவி. என்ன சங்கவி, உனக்கு புடவை எடுக்கதான் எல்லாரும் வந்திருக்கோம், நீ பாட்டுக்கு தனியா போயிட்ட? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா. ஏய் பவி, வா. பவி தான் எனக்கு முகூர்த்த புடவையை செலக்ட் பண்ண போறா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா இருக்கா, சீதா இருக்கா, ஆதி இருக்கா, இவங்களெல்லாம் விட்டுட்டு அவ எடுப்பான்னு என்ன அர்த்தம்? என்னங்க இது? பவித்ராவோட சேர்ந்து நாங்களும் தானே செலக்ட் பண்ண போறோம். அப்புறம் என்னங்க? இல்லம்மா, பவியை செலக்ட் பண்ணட்டும். நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னீங்கன்னா உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க இஷ்டப்படியே எடுக்க வச்சிருவீங்க. அதுக்காக தான் சொல்றேன். கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்னு பண்றிய சங்கவி? ஐயோ விடுங்க, அவ எப்பவுமே பவித்ரா நல்லா செலக்ட் பண்ணுவான்னு சொல்லுவா. அப்படிதான் சொல்றா. இதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் நல்லா ஒத்து ஊது. அப்பா, ஏன் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவைய பவி தான் செலக்ட் பண்ணி தருவா. அததான் நான் கட்டுவேன். அண்ணன் விடுங்க அண்ணன். முகூர்த்தத்துக்கு பவி செலக்ட் பண்ணட்டும். ரிசப்ஷனுக்கு அடுத்தடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க செலக்ட் பண்றோம். என்ன நீ, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, அப்படியே பண்ணுவோம் சீதா. எல்லாம் என் நேரம். என் ஒரே பொண்ணுக்கு ஏன் இஷ்டத்துக்கு அவளுக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்க முடியல. கல்யாணம் எனக்கு தானே. புடவை கட்ட போறது நான் தானே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன் எடுத்து தரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்க ஆசைப்படுறேன். அது கூட கூடாதா? எதுக்கு இவ்ளோ ஹார்ஷா பேசுறீங்க? விடுங்க. இல்ல அரவிந்த், பாருங்களேன். நீ அப்படி சொல்லலையே, அவ எடுத்து தருவான்னு சொல்ற.
பவிக்கு என்னோட டேஸ்ட் தெரியும். அதை விட எனக்கு என்ன சூட் ஆகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ தான் எடுத்து தரணும். பவி, நீ செலக்ட் பண்ணு. எடு. சரி சரி சண்டை போடாதீங்க அங்கிள், விடுங்க. அவ இஷ்டப்படி எடுத்துக்கிட்டுமே. பவி, நீ செலக்ட் பண்ணு. இது நல்லா இருக்கா? இது ஓகேவா பவி? பாரு. அ, அ, இது அது இது வேண்டாம். இது பாரு. இது இல்ல சங்கவி, நீ செலக்ட் பண்ணிட்டே இரு. நான் ஜானுவை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருக்கேன். ஜானுவ பார்க்கதான் மகேஸ்வரி அக்கா இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ புடவைய பாரு. வா. இல்ல, ரொம்ப நேரமா அவங்க கிட்ட ஜானு இருக்க மாட்டா, அழ ஆரம்பிச்சிருவா. ஜானு குட்டி சமத்து புள்ளைய அவங்க கிட்ட இருக்கா. நீ தான் சேட்டை பண்ற. மரியாதையா புடவைய செலக்ட் பண்ண. ஜானு அழுத அப்புறம் போய்க்கலாம். நல்லா இருக்கே. சங்கவி அம்மா கலருக்கு நல்லா இருக்கும். ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். புடவைய அவங்க எடுப்பாங்க, குழந்தைய பக்கத்தானே வந்த போ. அப்படி அவங்க ஏன் கூட தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஆள் ஆளுக்கு விளையாடுவீங்களா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்துட்டு ஆள் ஆளுக்கு அது எடு இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், சொல்றது காதுல விடல, போ. அப்படி அம்மா, நீங்களே எடுத்துட்டு வாங்கம்மா, நான் வெளியே இருக்கேன். இருங்க, அவளை போக சொல்லு. அவங்க போறதா இருந்தா நானும் போறேன். ஏய், இன்னும் நீ போலியா? ஏன்பா? ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும்.